அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 600 ஆண்டுகளுக்கு பின் வெடித்த ரஷ்ய எரிமலை. வெடித்து சிதறிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். கொலம்பியா முன்னாள் அதிபருக்கு 12 ஆண்டுகள் வீட்டுச் சிறை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போரை கைவிட மாட்டோம். ஹமாஸ் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் வாகன விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சிட்னி துறைமுக பாலத்தின் மீது பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்து பாலஸ்தீன ஆதரவு பேரணி. காசாவில் நிலவும் கடும் பஞ்சம். போர் நிறுத்தத்தை ஏற்க அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ளும் இஸ்ரேல். அச்சுறுத்தல்கள் இன்னும் தீரவில்லை. ஈரான் முழுமையாக தயார். விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. அடங்க மறுக்கும் இஸ்ரேல். ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட காசா மக்கள் படுகொலை. தொடர்பன விரிவான செய்திகள். ரஷ்ய கம்சட்கா எரிமலையில் 600 ஆண்டுகளுக்கு பின்னர் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த எரிமலை வெடிப்பு கடந்த வாரம் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட நில அதிர்வுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரித்திரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் என ரஷ்ய எரிமலை வெடிப்பு மீட்பு குழுவின் தலைவர் ஓல்கா கிரினா உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட நில அதிர்விற்கும் ரஷ்ய எரிமலை வெடிப்பிற்கும் தொடர்பு இருக்கலாம் என ஏனைய நாடுகளின் விஞ்ஞானிகளும் குறிப்பிட்டுள்ளனர். ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ராணுவ தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று இரவு உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யா முழுவதும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ரோஸ்டோவ் பகுதியில் ஒரு தொழில்துறை தளத்தில் ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பாதுகாப்பு காவலர் கொல்லப்பட்டார். மாஸ்கோவிலிருந்து தென்கிழக்கே கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரியாசான் மாஸ்கோவிலிருந்து தென்கிழக்கே கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக 9 மணி நேர தாக்குதலின் போது 112 உக்ரைன் ட்ரோன்களை வானிலை பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தின என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மக்கள் பலர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச வழக்கில் கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் இவாரோ உரிபேவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 12 ஆண்டுகள் வீட்டுச் சிறை தண்டனை விதித்துள்ளது. சாட்சியங்களை கலைக்க முயன்றது உள்ளிட்ட அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்திய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. எனினும் அரசியல் நோக்கங்களுக்காக தனக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய உரிபே தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2002 முதல் 2010 ஆண்டு வரை அமெரிக்க ஆதரவுடன் கொலம்பியாவை ஆண்டு வந்த இவாரோ உரிபே மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டதாகவும் 1990களில் ஆயுத குழுக்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் தனக்கு எதிரான சாட்சியங்களை கவர அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தற்போது அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையான போர் 2வது ஆண்டை நெருங்கியுள்ளது. இந்த போரில் காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 60,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சித்து வருகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்து உள்ளது. இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினர் தங்களது ஆயுதங்களை கீழே போட விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு கூறியதாவது: பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வரையும், பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் போர் நிறுத்தப்படும் வரையும் நாங்கள் போரை கைவிட மாட்டோம்.
ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு சுயாதீனமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு நிறுவப்படாத வரை ஆயுதங்களை கீழே போடுவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், எங்களது உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது. காசாவில் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நிவாரண உதவி விநியோக மையத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை நோக்கி 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்ப உத்தரவிட்டதாக அறிவித்துள்ள நிலையில் இது சர்வதேச அளவில் கடும் விவாதத்திற்கு உரியதாக மாறியுள்ளது. ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட பதிவில் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் கூறிய கருத்துக்கள் எனக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தின. எனவே ரஷ்யா அருகே 2 அணு உபரி கப்பல்களை நிலைநிறுத்த உத்தரவிட்டேன் என குறிப்பிட்டார். அவரது இந்த அறிவிப்பு அணுசக்தி ஆயுதங்களை தாங்கக்கூடிய அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய பகுதிகளின் அருகே நிலைநிறுத்தப்படலாம் என்ற 3ஆம் உலகப் போருக்கான அச்சத்தை தூண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவுக்கு பதிலளித்துள்ள ரஷ்ய அரசு, அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களின் இயக்கங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். இந்த உத்தரவு தேவையற்ற மோதலுக்கு வழிவகுக்கும். இது குறித்து கருத்து வெளியிட்ட ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் விக்டர் வாடோசாட்ஸ்கி, உலக கடல்களில் ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்காவை விட அதிக எண்ணிக்கையில் உள்ளன. ட்ரம்ப் குறிப்பிடும் கப்பல்கள் எங்கள் கண்காணிப்பில் ஏற்கனவே உள்ளன. அவை எங்கு சென்றாலும் எங்கள் வரம்புக்குள் தான் இருக்கின்றன என கூறியுள்ளார். மேலும் உலக அமைதிக்காக ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று கட்டாயமாக வேண்டியதாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவும் அமெரிக்காவும் உலகில் அணுசக்தி இயக்கம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை அதிக அளவில் வைத்துள்ள நாடுகளாக இருக்கின்றன. நீண்ட நாட்கள் கடலின் அடியில் மூழ்கிய நிலையிலே செயல்பட முடியும். மனிதர்கள் அதிக நாட்கள் உள்ளே இருக்க முடியாததால் சில மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும் மேலே கொண்டு வரப்படும். எனினும் சில முக்கிய ரகசிய நடவடிக்கைகள் நடைபெறும் போது ஒரு வருடம் வரை மேலே வராமலும் இயக்கப்படக்கூடும். இந்த சூழ்நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்து வரும் வார்த்தைகள் வெறும் பேச்சாக மட்டுமில்லாமல் நடைமுறைப்பட வேண்டிய வாய்ப்புள்ளதாகவே சில சர்வதேச அடிப்படை நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் வாகன விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4 மூத்த குடிமக்கள் பலியாகினர். அமெரிக்காவில் இந்த வார தொடக்கத்தில் நியூயார்க்கின் பபெலோவிலிருந்து பிட்ஸ்பர்க் மற்றும் மேற்கு பென்சில்வேனியாவிற்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4 பேர் வாகனத்தில் சாலை பயணம் மேற்கொண்டனர். பின்னர் அவர்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களின் வாகனம் பிக் வீலிங் கிரீக் சாலையில் ஒரு செங்குத்தான கரையின் அடிப்பகுதியில் இருந்து சனிக்கிழமை இரவு 9:30 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. விபத்தில் காரில் இருந்த மூத்த குடிமக்களான ஆசா திவான், கிஷோர் திவான், சைலேஷ் திவான் மற்றும் கீதா திவான் ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்தில் பலியாகினர். போரால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் அமைதி மற்றும் உதவி விநியோகத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிட்னியின் சின்னமான துறைமுக பாலத்தின் வழியாக பேரணி நடத்தினர். அங்கு மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்து வருகிறது. காசாவில் 60,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறும் ஒரு போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. உணவு பற்றாக்குறை பரவலான பட்டினிக்கு வழிவகுக்கிறது என்று அரசாங்கங்களும் மனிதாபிமான அமைப்புகளும் கூறுகின்றன. மனித நேயத்திற்கான அணிவகுப்பு என்று அதன் ஏற்பாட்டாளர்களால் அழைக்கப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்களில் சிலர் பசியின் அடையாளங்களாக பானைகள் மற்றும் சட்டிகளை ஏந்தி சென்றனர். போதும் போதும் என்று 60 வயதுடைய டக் வெள்ளை முடியின் அதிர்ச்சியுடன் கூறினார். உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் ஒன்று கூடி பேசும்போது தீமையை வெல்ல முடியும். முதியவர்கள் முதல் சிறு குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் வரை பேரணியில் கலந்து கொண்டனர். அவர்களில் விக்கிலீக்ஸ் நிறுவன் ஜூலியன் அசாஞ்ச் இருந்தார். பலர் கொடைகளை ஏந்தி சென்றனர். சிலர் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து நாங்கள் அனைவரும் பாலஸ்தீனியர்கள் என்று கோஷமிட்டனர். நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையினர் எதிர்பார்த்ததை விட 90,000 பேர் வரை கலந்து கொண்டதாக தெரிவித்தனர். போராட்ட ஏற்பாட்டாளரான பாலஸ்தீன அதிரடி குழு சிட்னி 3 லட்சம் பேர் வரை பேரணியில் பங்கேற்றிருக்கலாம் என்று பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளது.
காசாவில் நிலவும் பஞ்சத்தின் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்தத்தை ஏற்க அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார். இஸ்ரேலின் உதவி தடை மற்றும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்காவிடமிருந்து பெஞ்சமின் நெதன்யாகு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நிபுணர் அலி ஜவ்வானால் நடத்தப்படும் ஜவ்வான் மையம் பஞ்சம் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதரவில் இருந்து பின்வாங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையிலே காசாவில் இஸ்ரேல் ராணுவ ஈடுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பரந்துபட்ட நாடுகளில் இருந்தும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் நெதன்யாகுவும் அழுத்தம் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக சியோனிச ஆட்சி ஒரு மூலோபாய தவறான கணக்கீட்டை செய்ததாக ஈரானின் ராணுவ தலைவர் கூறினார். நாடு எதிரி அச்சுறுத்தல்கள் முடிந்துவிட்டதாக கருதவில்லை என்றும் பாதுகாப்பிற்கு முழுமையாக தயாராக உள்ளது என்றும் வலியுறுத்தினார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹெடாமி எதிரி அச்சுறுத்தல் முடிந்துவிட்டதாக ஈரான் கருதவில்லை என்று வலியுறுத்தினார். ராணுவ தரைப்படையின் மூத்த தளபதிகள் மற்றும் அதிகாரிகளிடம் பேசிய கடாமி சியோனிச ஆட்சியை ஒரு விரோதமான மற்றும் பிடிவாதமான எதிரி என்று விவரித்துள்ளார். அவர்கள் ஈரானிய தேசத்துக்கு எதிரான குற்றங்களை 12 நாட்கள் திணிக்கப்பட்ட போரின் போது தெளிவாக காட்டினர். கடந்த 2 ஆண்டுகளில் காசாவில் மற்றும் பிற நாடுகளுக்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்புகள் மூலம் 80 ஆண்டுகளுக்கும் குறைவான ஆட்சியின் இருப்பு ஆகியவற்றில் இஸ்ரேலின் மிருகத்தனமான நடவடிக்கைகள் மீண்டும் மீண்டும் காணப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். மூத்த தளபதிகள், புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் கௌரவ குடிமக்களின் தியாகம் போன்ற இழப்புகளை சந்தித்த போதிலும் ஈரான் சமமற்ற மோதலில் வெற்றி பெற்றது, எதிரிக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் அதன் இலக்குகளை அடைவதை தடுத்தது என்று அவர் மேலும் கூறினார். பாதுகாப்புத்துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈரான் முன்பை விட அதிக உறுதியுடன் தனது பாதையை தொடரும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆயுதங்கள், வலிமையான ஆயுதங்களை உம்பசம் வைத்துள்ளோம், இன்னும் திறன்மிக்க ஏவுகணைகளை தயாரிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் படையினர் நேற்று நடத்திய கொடூர தாக்குதலில் 106 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது மிகவும் கொடூரமான நாள் என்றும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இரத்த களரியாக இருந்தது என்றும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி காசாவின் தென்மேற்கே தண்ணீருக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் 90 பேர் காயமடைந்ததாகவும் கூறுகிறது. 2 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம் வயது நபர் பசியால் இறந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. காசாவில் உணவின்றி பசியால் இதுவரை 92 குழந்தைகள் உட்பட 162 பேர் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.